சந்திரகாந்தன் அவர்களுக்கு இருக்கின்ற மக்கள் ஆதரவுக்கு இந்த அரசு பயந்து அதன் காரணமாகவே அவரை சட்டவிரோதமாக இன்னமும் நீதித்துறைக்கு முற்படுத்தாமல் வைத்திருப்பதாக அண்மையில தையிட்டிக்கு போன அர்ஜுனா ராமநாதன் என்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் அந்த இடத்துல இருந்து சொல்றார், கந்தரோட ஒரு பௌத்த தளம் இல்லையா. இந்த பாராளுமன்ற உறுப்பினர் பட்டத்தை தயவு செய்து செக் பண்ணுங்க. இவருக்கு பல்கலைக்கழகத்துக்கு கிடைச்சது தான். நல்லூர் அமைந்திருக்கின்ற இடம் இஸ்லாமிய மக்களுக்கு சொந்தமானது என்று நாங்க சொல்லல, யாழ்ப்பாண வைபவமால சொல்லுது. பெரும்பாலும் புலிகளை ஆதரித்தவர்களும் புலிகள் இயக்கத்தில் இருந்தவர்களும் இவ்வாறான எழுத வாசிக்க தெரியாதவர்கள் என்பது இங்கே என்னண்டா ஒரு சமூகம் தற்குறித்தனமாக படிப்பறிவு இல்லாமல் இருக்குது. அண்மையில் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான இபிடிபி கட்சியின் செயலாளர் நாயகம் திரு டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் பிணையில் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார். இது குறித்து நாம் இலங்கையின் சுதந்திர நீதித்துறைக்கு நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இலங்கையின் நீதித்துறை இன்னும் சுயாதீனமாகவும் பக்கச்சார்பற்றும் மிகுந்த சர்வதேச தரங்களுக்கு அமைய நடந்து கொள்வது காணக்கூடியதாக இருக்கின்றது. இதே போன்று பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் கிட்டத்தட்ட 9 மாதங்கள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற பிள்ளையான் நீதித்துறைக்கு முன்பு கொண்டு வரப்பட வேண்டும். முன்னாள் கிழக்கு மாகாண முதலமைச்சராக இருந்த திரு சந்திரகாந்தன் அவர்கள் இந்த அரசினால் அரசியல் ரீதியாக பழிவாங்கப்படுவதாக நாம் இந்த நாட்டு மக்களுக்கு மிக தெளிவாக கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். அவர் மீது ஏதாவது குற்றச்சாட்டுகள் இருந்தால் அவர் சாதாரண சட்டத்தின் கீழ் நீதிமன்றத்துக்கு முற்படுத்தப்பட வேண்டும். அவருக்கு தண்டனை வழங்குவதா, அவரை ரிமாண்ட் கஸ்டடியில் வைத்திருப்பதா, விளக்கமறியலில் வைத்திருப்பதா என்பது குறித்து இந்த நாட்டின் சுயாதீனமான நீதித்துறை தான் முடிவு செய்ய முடியுமே தவிர அரசு இந்த அரசியல் ரீதியாக பழி வாங்குவதற்காக பாவிக்கின்ற பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்கு கீழே 9 மாதங்கள் அவரை தடுத்து வைத்திருப்பது எதிர்வரும் மாகாண சபை தேர்தல்களுக்கு தமது வெற்றியை இலக்காக கொண்டு என்பதை நாம் இத்தருணத்தில் இந்த நாட்டு மக்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். காரணம், திரு சிவனேசத்துறை சந்திரகாந்தன் அவர்களுக்கு இருக்கின்ற மக்கள் ஆதரவுக்கு இந்த அரசு பயந்து அதன் காரணமாகவே அவரை சட்டவிரோதமாக இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை சட்டவிரோதமாக பாவித்து இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் அரசியல் ரீதியாக தனது எதிரிகளை பழிவாங்குவதற்காக அவரை இன்னமும் நீதித்துறைக்கு முற்படுத்தாமல் வைத்திருப்பதாக நான் கருதுகின்றோம். ஆகவே விரைந்து அவரை நீதிமன்றத்துக்கு முற்படுத்துமாறு நாம் கோரிக்கை விடுக்கிறோம். வலிகாமம் தெற்கு பிரதேச சபையால் யாழ்ப்பாணம் சுன்னாகத்திலிருந்து கந்தரோடைக்கு போகின்ற கந்தரோடையில் இருக்கின்ற சுமார் 2500 வருடங்கள் பழமை வாய்ந்த முன்னை நாள் அந்த காலத்தில் ஒரு பௌத்த பிரதேசமாக பௌத்த தொல்லியல் தலமாக பல விகாரைகள் அமைந்த இடமான கந்தரோடைக்கு செல்லும் வழியை தெரிவிக்கின்ற பெயர் பலகை நேற்று அகற்றப்பட்டிருக்கின்றது. அதை அகற்றிவிட்டு இந்த நாட்டில் அடிமைகளாக எங்களை வைத்திருந்த காலனித்துவ ஏகாதிபத்திய ஒல்லாந்தர்களின் புகழ்பாடும் பெயர்பலகை ஒன்று நாட்டப்பட்டிருக்கின்றது. ஸோ இந்த செயல்பாட்டிலிருந்து இந்த பிரதேச சபை உறுப்பினர்களுடைய அறிவின்மை மிக தெளிவாக எங்களுக்கு தெரியுது. இந்த பௌத்த விகாரைகள் இருக்கின்ற கந்தரோடை பிரதேசம் ஒரு தொல்லியல் பென்சில்வேனியா எனப்படுகின்ற அமெரிக்க பல்கலைக்கழகத்தால் பௌத்த தலமாக, பௌத்த விகாரைகள் இருந்த இடமாக, பௌத்த ஒரு யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தொல்லியல் தலமாக, ஒரு பண்டைய வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடமாகும். இது வெறுமனவே தமிழர்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இலங்கையர்களும் பாதுகாக்க வேண்டிய ஒரு இடமாகும். அவ்வாறான ஒரு இடத்துக்கு செல்கின்றதுக்கு வைக்கப்பட்டிருந்த பெயர் பலகையை அகற்றி ஏகாதிபத்திய காலனித்துவ
அடிமை சின்னங்களை ஞாபகப்படுத்துற அதுதான் நம்ம வரலாறு சொல்லி கொடுக்கிறோம் மக்களுக்கு. வரலாறு சொல்லி கொடுக்கக்குள்ள முதல்ல இந்த நாட்டில் இருக்கிற எமது பெருமைகளை வரலாறாக மக்களுக்கு சொல்லி கொடுக்க வேணும். ஒல்லாந்தர்கள் கொண்டு வந்த அடிமை சட்டங்கள் இந்த நாட்டில் நிறைய இருக்கு. 1707 ஒல்லாந்தர்களால் தேசவளமை சட்டத்தின் 8வது சரத்தின் ஊடாக இந்த நாட்டில் பஞ்சமர் என்று சொல்லப்படுகின்ற எங்களை போன்ற மக்களை அடிமைகளாக வைத்திருக்கப்பட்டார். சரியா? அந்த வரலாறு நீங்க சொல்லி கொடுத்துருக்கிறீங்களா? 1707 1844 வரைக்கும் பிரித்தானியர்கள் வந்து சர்வதேச ரீதியாக தங்களுடைய காலனித்துவ நாடுகளில் அடிமை முறையை ஒழிப்பதற்கு கொண்டு வரப்பட்ட ஆன்டி ஸ்லேவரி ஆக்ட் ஊடாகத்தான் 137 வருடங்களுக்கு பிறகு நாம் அடிமைகள் இல்லை என்று பிரகடனப்படுத்தப்பட்டோம் சட்ட ரீதியாக. ஆயினும் ஒல்லாந்தர்களுடன் சேர்ந்து இப்படி ஒரு அடிமை சட்டத்தை வடமாகாணத்தின் இந்த நாட்டில் வடமாகாணத்துக்கு மட்டும் பிரயோகிக்கப்பட்ட தேசவளமை சட்டத்தின் ஊடாக அந்த சட்டத்தில் 8வது சரத்தின் ஊடாக கொண்டு வரப்பட்ட அந்த அடிமை வரலாறு நீங்க சொல்லி கொடுக்குறீங்களா? இல்லை. ஏனென்றால் உங்களுடைய ஆதிக்க சாதி அரசியல் நீங்கள் செய்த இழிவுகளையும் நீங்கள் செய்த குற்றங்களையும் மறைத்து நீங்க வரலாறு சொல்லி கொடுக்க முயற்சி செய்யறீங்க. இது வரலாறு இல்லை, இது உங்களுடைய அநாகரிக அசிங்கத்தை வழிகொண்டு வருது. இந்த பிரதேச சபை உறுப்பினர்கள் அண்மையில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனுடன் தொலைபேசியில் மதுபோதையில் பேசிய ஆபாச அவதூறுகள், தூசணங்கள், சிறு பிள்ளைகள் பாடசாலை பிள்ளைகள் கேட்க முடியாத கொலை மிரட்டல்கள், ஆபாச அவதூறுகளை நாங்கள் பொது வழியில் கேட்டோம். ஆகவே இவ்வாறான அறிவிலிகளும் பண்பாடற்றவர்களும் பிரதேச சபை உறுப்பினர்களாக கைக்கூலிகளாக தமிழ் தேசியம் என்கின்ற ஒரு போர்வைக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு அரசியல் செய்பவர்கள் தான் இந்த மாதிரியான முட்டாள்தனமான முடிவுகள் இவர்கள் தொடர்ச்சியாக எடுத்துக்கொண்டு வருகின்றார்கள். இது தையிட்டியில் ஆரம்பிக்கப்பட்ட பௌத்த வடமாகாணத்தில் இருக்கின்ற பௌத்த தொல்லியல் சின்னங்கள் மீதான மிக தெளிவான அழிப்பு நடவடிக்கையாகவும் பௌத்த இன அழிப்பு நடவடிக்கையாகவும் பௌத்த கலாச்சார அழிப்பு நடவடிக்கையாகவும் நாம் காண்கின்றோம். இதை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். தையிட்டியில தொடங்கினது இது இவ்வாறு கந்தரோடை முதல் இப்படியே இது விஸ்தரித்து கொண்டு போகப்படலாம். ஆகவே இந்த வடக்கில் இருக்கிற பௌத்த தலங்கள் மீதான பௌத்த சின்னங்கள் மீதான வரலாறை திரிவுபடுத்துகின்ற விடயங்களில் பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஈடுபட்டிருக்கிறதையும் காண்கின்றோம். அண்மையில் தையிட்டிக்கு போன அர்ஜுனா ராமநாதன் என்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் அந்த இடத்துல இருந்து சொல்லுறார், கந்தரோட வந்து ஒரு பௌத்த தலம் இல்லையா, அந்த இடம் ஒரு பௌத்த தலம் இல்லையா? யார் உங்களுக்கு சொன்னது? அது வந்து முந்தி அந்த செத்த தமிழாக்கள் என்ற தாளிகள் போட்டு வச்சிருந்த இடமா என்றெல்லாம் உளறி கொட்டி கொண்டிருக்கிறார். நாங்கள் அரசாங்கத்துக்கு சொல்றோம், உங்களோட பாராளுமன்ற சபாநாயகர் அசோக் ரன்வல்லோட பட்டத்தை செக் பண்ணின மாதிரி இந்த பாராளுமன்ற உறுப்பினரோட பட்டத்தை தயவு செய்து செக் பண்ணுங்க. முதல்ல இவருக்கு பல்கலைக்கழகத்துக்கு கிடைச்சது சூத்த பல்லு புடுங்கிறதுக்கு தான். இவருக்கு கிடைச்ச முதல் பல்கலைக்கழக அனுமதி சுமந்திரன். இன்றைக்கு இவர் பேசுகின்ற சுமந்திரன் தயவில தான் இவருக்கு பிறகு வழக்கு போட்டு பொது மருத்துவத்துக்கு படிக்கிறதுக்கு இவருக்கு அனுமதி கிடைச்சு. ஆக இவர் பெரிய ஒரு கெட்டிக்கார ஆள் இல்லை, கல்வியில கூட மிக மந்த நிலையில இருந்திருக்கிறார் என்றது மிக தெளிவாக தெரியுது. சூத்தப்பள்ளி புடுங்கிறதுக்கு தகுதி பெற்றவர் பிறகு ஏதோ மக்கடிச்சு பாஸ் ஆகி தனக்கு பின்னால கலாநிதி என்று பல இடங்கள்ல போட்டுக்கொண்டார். இந்த இவருடைய கலாநிதி ஒருக்கா செக் பண்ண வேணும் என்று நாங்கள் இந்த அரசிட்ட கூறிக்கொள்கிறோம். அதே மாதிரி தனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லாத சம்பந்தம் இல்லாத வரலாறு, சமூகவியல், பொருளியல் என்று நிறைய இருக்கு. இது வந்து பென்சில்வேனியா அமெரிக்க பல்கலைக்கழகம் வெளியிட்ட அறிக்கையிட சுருக்கம். கிறிஸ்துவுக்கு முன் 200 ஆண்டுகளுக்கு முன்னுக்கு இது ஒரு வணக்கஸ்தலமாக, ஒரு பௌத்த கிராமமாக, ஒரு பௌத்த சைட்டாக அந்த அமெரிக்க பல்கலைக்கழகத்தின் ஆய்வுகளூடாக நிரூபிக்கப்பட்டிருக்கு. வரலாற்று ஆசிரியர் இந்திரபாலா அதுல கண்காணிப்பாளராக இருந்திருக்கின்றார். அவர் எழுதிய புத்தகங்கள் இருக்குது. ஸோ இந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஆன அறிவிலியை தயவு கூர்ந்து வரலாறுகளை படிச்சுட்டு முந்தி இப்படி தான் தரப்படுத்தல் தொடர்பாக பார்லிமெண்ட்ல நிறைய விஷயங்கள் இவர் தகவல் தெரியாமல், படிப்பில்லாமல், வாசிப்பில்லாமல், ஆய்வில்லாமல் பேசுறது கண்கூடாக இருக்கின்றது. நல்லூர் கோயில்
அமைந்திருக்கின்ற இடம் இஸ்லாமிய மக்களுக்கு சொந்தமானது என்று நாங்க சொல்லல. யாழ்ப்பாண வைபவமால சொல்லுது, யாழ்ப்பாண வைபவ விமர்சனம் சொல்லுது, யாழ்ப்பாண வைபவ கௌமுதி சொல்லுது, யாழ்ப்பாண சரித்திரம் சொல்லுது. சரி, இஸ்லாமிய மக்கள் அங்கிருந்து விரட்டப்பட்டு பண்டிரச்சி அவர்களுடைய கிணறுகளில் போடப்பட்ட பின்னர் தான் அந்த இடத்துல நல்லூர் கோயில் கட்டப்பட்டதாக நாங்கள் சொல்லலை. இந்த உங்களுடைய வரலாற்று புத்தகங்கள் சொல்லுது. இந்த நல்லூர் கோயிலை, மூன்றாவது நல்லூர் கோயிலை கட்டி கொடுத்தது ஸ்ரீ சங்கபோதி புவனேகு பாகு என்கின்ற சிங்கள அரசன். சரியா? அது நாங்க சொல்லல, இந்த புத்தகங்கள் சொல்லுது. சரியா? செம்பக பெருமாள் என்று தமிழில் அழைக்கப்பட்ட ஸ்ரீ சங்கபோதி புவனேக பாகு என்கின்ற சிங்கள மன்னன் கட்டி கொடுத்ததுதான் நல்லூர் கோயில். இது நல்லூர் கோயில் தொடர்பான சகல ஆவணங்களையும் பதியப்பட்டிருக்குது. ஆகவே இங்கே என்னண்டா ஒரு சமூகம் தற்குறித்தனமாக படிப்பறிவு இல்லாமல் இருக்குது. அந்த சமூகம் இவ்வாறானவர்களை படித்தவர்கள் என்று நம்பிக்கொண்டு இவர்கள் சொல்கின்ற பொய்களை நம்புது. அந்த சமூகத்துக்கு இன்னும் எழுத வாசிக்க தெரியாத மிக பாரிய அளவு இளைஞர்கள், யுவதிகள் இங்கு இருக்கின்றார்கள். என்னுடைய முகநூலில் நான் சில தொலைபேசி குரல் பதிவுகளை வெளியிட்டு கொண்டு வரேன். அதில் பெரும்பாலும் புலிகளை ஆதரித்தவர்களும் புலிகள் இயக்கத்தில் இருந்தவர்களும் இவ்வாறான எழுத வாசிக்க தெரியாதவர்கள் என்பது என்னட்ட அவர்கள் பேசுகின்ற சகல குரல் பதிவுகளும் இருக்கு. நாங்கள் பள்ளிக்கூடமே போகல, எங்களுக்கு எழுத வாசிக்க தெரியல. அப்ப எழுத வாசிக்க தெரியாத ஒரு நபர் எவ்வாறு இந்த வரலாறுகளை தெரிந்து கொள்வது? அவர்கள் தெரிந்து கொள்வது இவ்வாறான படித்தவர்கள் என்று சொல்லப்படுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களும் வைத்தியர்கள் என்று தங்களை சொல்றார்களும் கலாநிதிகள் என்று சொல்றார்களும் சொல்றதைத்தான் அந்த மக்கள் நம்புகின்றார்கள். ஆகவே அவ்வாறு நம்புகின்ற மக்கள் இருக்கிற இடத்துல எங்களுடைய சொற்கள், ஒவ்வொரு சொற்களும் பொறுப்பு வாய்ந்ததா இருக்கணும், ஆதாரங்களோடு இருக்கணும். நாங்க வாசித்து ஆய்வு செய்ததன் அடிப்படையில் பேச வேண்டும். மை வேர்ட் இஸ் மை ஹானர், மை வேர்ட் இஸ் மீ. என்னுடைய வார்த்தை தான் நான் என்பதை ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களும் புரிஞ்சு கொள்ள வேணும். ஆகவே இந்த நடவடிக்கைகளை நிறுத்துமாறும், மீண்டும் அந்த இடத்துல இந்த போர்ட் இதைவிட மிக பெரிதாகவும் மிக வரலாற்று சான்றாதாரங்களுடனும் மீண்டும் அந்த இடத்துல நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்பதையும் நாங்கள் வலிகாமம் தெற்கு பிரதேச சபைக்கு வன்மையாக அறிவுறுத்துகின்றோம். அவ்வாறு இல்லாட்டிக்கு இது தொடர்பாக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு முழுமையான இந்த நாட்டின் பௌத்த மக்களின் ஆதரவு எங்களுக்கு உண்டு என்பதை சொல்லிக்கொண்டு நிறைவு செய்கின்றோம்.